சரி ராதா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் உன் நோட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டு நானே 2 நாள்ல கொண்டு வந்து தரேன். சரிடி, பொறுமையா கொடு, ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, பாய். பாய். என்ன நிர்மலா, வீட்டுக்கா? ஆமா. நான் அந்த பக்கம் தான் போறேன், டிராப் பண்றேன் வா. இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். என்னது தேவையில்லாம ஒவ்வொன்றுக்கு சகடப்பட்டுக்கிட்டு? இந்த நேரம் பஸ்ல ரொம்ப கூட்டமா இருக்கும், என் கூடவா நான் டிராப் பண்றேன். ஏய், அண்ணன் தான் இவ்வளவு சொல்லுதுல, போயேண்டி. சரி, நான் வரேன். பாய். பாய்டா. பாய். ரமேஷ், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. அண்ணி, இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா? ஆமா. ரமேஷ், நீங்க கிளம்புங்க, நான் அண்ணி கூட போய்க்கிறேன். ஓகே. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. சரி சரி. எங்கம்மா போயிட்டு வர? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர. வாங்க சம்பந்தி, வாங்க. வாமா சரோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உள்ள வாங்க. வாமா. வா உள்ள. வாங்க. வாங்க மாமா. உட்காருங்க. உட்காருங்க. வாங்க நீ. டேய், மாமாக்கு ஃபேனை போட்டு விடுறா. மாப்பிள்ள இல்ல? மாணிக்கத்தை உங்க வீட்டுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கேன். அம்மா? ஆமா, சரோ சின்ன பொண்ணு தானே, முன்ன பின்ன ஏதாவது பேசி இருந்தாலும் நாம அதை பெருசு பண்ணக்கூடாது, போய் கூட்டிட்டு வாடான்னு அனுப்பி வச்சேன். அவன் அந்த பக்கம் போறான், நீங்க இந்த பக்கம் வந்து நிக்கிறீங்க. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன, நான் தான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுல என்னங்க இருக்கு? மனுஷங்க பொதுவா இதெல்லாம் பண்றதானே. அதுவும் போஸ் வந்து கேட்டதும் நீங்க இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, மாப்பிள்ள எப்போ வருவார்? அவன் உங்க வீட்டுக்கு போயிருக்காருல, நீங்க இங்க தான் வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஓடி வந்துருவாரு இல்லம்மா? சரி. ஆமாமா. ரொம்ப நன்றிம்மா. சரோ பாவம், சின்ன பொண்ணு, நீங்க தான் பாத்துக்கணும். என்னங்க நீங்க இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? நான் பாத்துக்க மாட்டேன். அப்புறம் ஒரு விஷயம். என்னம்மா? உங்க சொந்தக்காரர் சுந்தரம் இங்க வந்திருந்தாரு. சுந்தரமா? ரொம்ப பெரிய விஷயமாச்சே. பெரிய விஷயம்தான். வந்தவரு நம்ம மாணிக்கத்தோட வேலை திறமையை கேள்விப்பட்டு அவரே வேலை போட்டு தரேன்னு சொல்லிட்டாரு. அம்மா, இதை கேட்கவே ரொம்ப... சுந்தரம் ரொம்ப நல்லவம்மா. மாப்பிள்ளை நல்லா வச்சுக்குவான். எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதாங்க. சின்னஞ்சிறுசுங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக தானே நாம பாடுபடுறோம். நன்றிம்மா. அப்ப நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிட்டுட்டு தான் போனோம்.
வேண்டாம்மா, இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை கேட்டதே பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஊர்ல வேற நிறைய வேலை இருக்குது. வரேம்மா. நல்லதுங்க. வரேன் சாரு, வரேன் தம்பி. வாங்க மாமா. நீங்க எதுக்குமா கஷ்டப்படுறீங்க? நான் போய்க்கிறேன். வரேன். சரிங்க. வரேம்மா. சரிப்பா. தம்பி, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா விஷயத்துல அது ரொம்ப கரெக்ட். ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். மாமா, நீங்க நன்றின்னு யாருக்காவது சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா அது அந்த சுந்தர சார்ட்ட போய் சொல்லுங்க. அவருக்கு தான் சொல்லணும். போங்க. சரி, நான் வரேன். வாங்க வாங்க. லீலா, லீலா, இங்க வாயே. உட்காருங்க. வாங்க மெட்ராஸ் மாமா, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க? பார்த்தாலே தெரியுதே, கொஞ்சம் சதை போட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தானே தெரியும். என்ன தானோ அக்கா கொஞ்சம் சதை போட்டிருக்காருல்ல. ஏய், சும்மா ரெடி லோட லோடன்னு பேசிக்கிட்டு. என்னக்கா நீ அக்கா புருஷன் கிட்ட லொட லொடன்னு பேசாம வேற யாருக்கிட்ட பேசுறதா? இதோ இன்னொரு லொட லொடவும் வந்தாச்சு. அடடே, வாங்க சகல, எப்போ வந்திய? எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் வீட்டில் எல்லாரும் ஜோக்கியம் தானே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா நிலா, எங்க மாமாவும் மாமாவையும் சரோ அக்காவையும் தானே கேட்க வந்தீங்க? ஆமா, நடமாட்டமே இல்லையே, அதான் கேட்டேன். அப்பாவும் அக்காவும் உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அப்படியா? மூஞ்ச பத்தி அக்கா லைட் போட்ட மாதிரி பிரைட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பொண்டாட்டியை பார்க்கணும்னு தேடி வந்துட்டீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆ? சகல, லீலாவாய மூடுறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. தினமும் குவாட்டரும் ஆப்பும் குடிக்கிற ஆளா பிடிச்சி கட்டி வச்சிட வேண்டியதுதான். அப்படின்னா உங்களை தான் கட்டிக்கணும். தனத்துக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. நல்லா பேசு. வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது செய்யணுமேனு சொல்லி புத்தி இருக்கா? போய் ரெடி பண்ணு போ. நான் ரெடி பண்றேன் மாமா. தனம், சமையல் இன்னைக்கு பிரமாதமா இருக்கணும். போஸ் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் அட, வேண்டாம். நீங்க இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். தனம், இந்தா பணம். என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பாடு இன்னைக்கு பிரமாதப்படுத்தி போடுறேன். போங்க, போய் விரும்பி செய்யுங்க. போங்க போங்க, விரும்பி செய்யுங்க. அப்புறம் போஸ், பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அட போங்க, காத்தையும் தண்ணியும் கலந்து வைக்கிற வேலை இல்லையா? அப்பப்போ காத்தாடி போகுது. ரொம்ப நொந்து போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆட, ஏன் பிசினஸே அப்படித்தானே? கவலைப்படாதீங்க போஸ், எல்லாம் சரியாயிடும். என்ன பவானி திகைச்சு போய் நிக்கிற? அடையாளம் தெரியல? பவானி பாடத்தை மனப்பாடம் பண்ணி பண்ணி ஆளுகளை மறந்து போயிட்டா. ஒன்னும் இல்ல, வெயில வந்தல, அதான் கண்ணு சரியா தெரியல. இந்தம்மா எடுத்துக்கோ. சகல, அவங்க சமைக்கட்டும், வாங்க நம்ம ஃபேக்டரி சுத்தி பார்த்துட்டு வருவோம். லேட் ஆகுதுன்னு பார்த்தேன். அட, இன்னைக்கு நம்ம கவனிப்பு இருந்து சாப்பிட்டு இப்படி தான் போறியா? வாங்க வாங்க வாங்க. சுந்தர, வாங்க வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கிறியாப்பா? உன்னை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகணும்னு தான் வந்தேன். வசதியில் மட்டும் இல்லப்பா, உள்ளத்தாலையும் நீ ரொம்ப பெரிய மனுஷன். என்ன ஆச்சு உங்களுக்கு? சுந்தரம், நீ சரோ வீட்டுக்கு போனது, அங்க பண்ணினது எல்லாத்தையும் கேள்விப்பட்டப்பா. நீ செஞ்சிருக்கிறது சாமானியமானது இல்ல, ரொம்ப பெரிய உதவிப்பா. நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? அப்படி இல்லப்பா, சமயத்துல செய்யற உதவி உலகத்தை விட பெருசுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார்ல.
மாப்பிள்ளைக்கு வேலை போனதுல இருந்து அந்த குடும்பமே நொந்து போயிருந்துச்சு. ஒன்னாலதான் மறுபடியும் எங்க சிரிப்பே வந்திருக்குது. மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை போட்டு கொடுத்துட்டீல்ல. வேலையை கொடுக்கல, பொறுப்பை கொடுத்துருக்கேன். ஆமாமா, அதுல உங்களுக்கு ரொம்ப பெருமை. மாப்பிள்ளையோட திறமையை பார்த்து கொடுத்தியாம ரொம்ப சந்தோஷம்பா. ஆமா, சம்மந்தி வீட்டுல எப்படி எல்லாம் நல்லபடியா நடந்துக்கிறாங்களா? ரொம்ப நல்லவங்கப்பா, தங்கமானவங்க. சரோவ அவங்க மக மாதிரியே பாத்துக்கிறாங்க. சரோவோட நல்ல குணத்துக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அப்படித்தானே அமைஞ்சிருக்கு? ஆமாப்பா, எல்லாம் ஆண்டவன் ஜெயில். வாங்க சகல, இதுதான் நம்ம ஃபேக்டரி. அருமையான இடம், சொந்தம் வேற. ஏன் பாஸ், சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் எடுத்துக்கிறீங்க? அட போங்க சகல, ஒரு பாட்டில் விற்றா 5 காசோ 10 காசோ கிடைக்கும். அதுலேயும் அந்த பொட்டி கடைக்காரங்க அப்பப்போ கடனை சொல்லி கழுத்து எடுத்து போடுவாங்க. இப்போ இந்த பாட்டில் கீழே வந்து உடஞ்சி வச்சுன்னு வச்சுக்கோங்க, 50 பாட்டில் விற்ற காசு அவுட்டு. பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம் தானே சகல. இந்த 5க்கும் 10க்கும் தொண்ணாந்து நிற்கிற பொழப்பு நமக்கு பிடிக்கல. தொழில்னு வச்சுக்கோங்க, கல்லாவில் 1000 500 புழங்கணும், பாக்கெட்டில் 50 100 புழங்கணும். என்ன பொழப்பு இது, பிச்சைக்காரத்தனமாக இருக்குது. போஸு, சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்கிறது நியாயம்தான், ஆனால் பண்ணுற தொழிலை கேவலப்படுத்தக்கூடாது. இப்போ எனக்கும் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நம்ம இன்னொருத்தர் முதலாளின்னு கூப்பிட்டது போய் 4 பேர் நம்மளை முதலாளின்னு கூப்பிடணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது? இவங்க எல்லாம் என்ன முதலாளி தான் கூப்பிடுறாங்க. முக்கா துட்டுக்கு பிரயோஜனம் இல்லையே. நீங்கள் சிரிக்கிறிய, நான் வயிற்றுச்சல பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க. கவலைப்படாதீங்க போஸ், உங்கள் கையிலையும் காசு புழங்காமலையா போயிடும். கொஞ்ச நாளைக்கு பார்ப்பேன், ஒன்றும் ஒத்து வரலைன்னு வச்சுக்கோங்க, நோட் அடிக்கிற மிஷினை இறக்கி ரூபாயா அடிச்சு தள்ளிட வேண்டியதான். உட்காருங்க. என்னது? ஐயோ, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. என்ன இதெல்லாம் காலேஜில் சொல்லி தருவாங்க, சும்மா குப்புன்னு ஏற்றுங்க. இல்லை போஸ், இதெல்லாம் நம்ம முன்னேற்றத்துக்கு தடங்கள். சகல, எல்லாரும் தண்ணி அடிச்சதுக்கு அப்புறமா தத்துவம் பேசுவாங்க, நீங்கள் அடிக்கிறது முன்னாடியே பேசுறிய. இல்லை போஸ், வந்த இடத்துல அதுவும் பகலில் வேற. என்ன கேட்டால் நீங்களும் இன்னைக்கு தண்ணி அடிக்காதீங்க. சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறிய, தண்ணி அடிக்க வேணாம். நம்ம கடை சோடாவை சாப்பிட்டு பாருங்க. டேய், 2 சோடா ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் உப்பு எடுத்துருவாடா, சூப்பராக இருக்கும். நம்ம கடை சோடா சாப்பிட்டது இல்லையே. திருப்தியான சாப்பாடு, அசத்தி விட்டீங்களே. அட, இது என்ன சகல பெரிய சாப்பாடு, இதோட இன்னும் இருக்கு. இந்தாங்க மாமா. என்னம்மா இது? லெமன் ஜூஸ். இப்போ வயிறு நிறைய இருக்கு, இது வேறையா? செரிமானத்துக்கு தான், குடிங்க. மாமா, வெத்தலை போடுற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? எப்பயாச்சும் போடுவேன். நான் வேணா மடிச்சு தட்டுமா? என்ன இல்ல, மடிச்சு தரணுமான்னு கேட்டுக்கிட்டு. மடிச்சு கூடு. வேணாம், எனக்கு பார்க்க மட்டும் போதும். மெட்ராஸ்ல இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி இந்த ஊர்ல வயிறு நிறைய சாப்பிட்டு காத்தாட உட்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கேன். ஆமா ஆமா, மாமனார் வீட்டு சொகுசே தனி சொகுசு தான் சகல. உங்களுக்கு பழக்கம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் புதுசு. நாங்களும் இன்னைக்கு தான் உங்களை சந்தோஷமான மூட்ல பாக்குறோம். எல்லாத்துக்கும் உங்க உபசரிப்பு தானே காரணம். ஆமா மாமா, இப்பதான் நான் உங்க முகத்துல சிரிப்பையே பாக்குறேன். இல்லனா போட்டோல இருக்கிற மாதிரி கோண மூஞ்சியா தான் இருப்பீங்க. நீ கூட அந்த குற்றாலத்துல இருக்கிற குட்டி குரங்கு மாதிரி தானே இருக்க. கரெக்ட்டா சொன்னீங்க மாமா. நீங்க போய் தானே சொன்னீங்க. இல்ல கரெக்ட்டா தானே மாமா சொன்னீங்க. இல்ல ஒரு நிமிஷம், ஒரு விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். என்னது? அந்த குரங்கு பேரு பவானி இல்ல, லீலா. எல்லாத்தையும் மறந்து இங்கே செட்டில் ஆயிட்டேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி சகல, இந்த மாதிரி நீங்க அடிக்கடி வந்து போகணும். கண்டிப்பா வரேன். சரோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அரிசி வறுக்கிறியா? அம்மா, உங்க வீட்டில் ஒன்றும் தப்பா நினைக்கலையே? எதுக்கு பாட்டி? என்னம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? உன் புருஷன் மாணிக்கம் உன்னை கொண்டு போய் உங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு உனக்கு வலிச்சா எனக்கு என்னங்கிற மாதிரி திரும்பி வந்தானே, அதை பத்தி கேட்குறேன். இல்ல பாட்டி, நான் இவங்களை பத்தி அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல. நீ கேட்டிருக்க மாட்டேன். அண்ணா, இவங்க வவுசுதான் ஊரே தெரிஞ்சு கிடக்குது. அப்புறம் என்ன? ஏண்டியம்மா, உன் புருஷன் மாணிக்கத்தை உங்க அப்பா வீட்டுல எப்படி மதிப்பாங்க? இல்ல உன் அக்கா தங்கச்சி மாதிரி தான் என்ன மரியாதை கொடுப்பாங்க? அதுக்கு என்ன பாட்டி பண்ண முடியும்? இருந்தாலும் இன்னைக்கு உன்னால ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிறதுக்காக அவங்க செஞ்ச அக்கிரமத்தை வேணா அவங்க மறக்கலாம். ஆனா உன் அக்கா தங்கச்சி மாதிரி மறப்பாங்களா? விட்டு தள்ளுங்க பாட்டி.
நானே இதெல்லாம் மறக்கலான்னு நீ ஆசைப்படுறேன். மறந்துடுவ கண்ணு. நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அதனாலதான் அநியாயமும் அக்கிரமமும் உன்னை துரத்திக்கிட்டே வருது. சரி, நான் வரேன். என்ன பாட்டி அதுக்குள்ள கிளம்புறீங்க? அடி என்னடி இது, எனக்கு வயிறு இல்ல? நான் ஒரு ஆழா கரிசியை கொதிக்க வைக்க வேண்டாமா? உன் மாமியார்கிட்ட தட்டை தூக்கிட்டு போய் நின்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். வேதாள முருங்கை மறையாருன கதை தான். உன்னைத்தான் அவ இம்சப்படுத்துவா. அந்த வம்பு உனக்கு வேண்டாம். நானே ஆக்கி நானே சாப்பிட்டுக்கிறேன். வரட்டுமா? என்ன எப்ப வந்தீங்க? இப்பதான். பயப்படாத. எங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? என் தங்கச்சிங்களா எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க? அதை ஏன் கேக்குற சரோ? பிரமாதமான கவனிப்பு. ஜாலியா பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு பொழுது போனதே தெரியல. 3 மச்சின்னு வச்சிங்களோ, மாணிக்க மாமான்னு சுத்தியே வந்துட்டு இருந்துங்க. அந்த செல்வாக்கே தனி. என்னதான் இருந்தாலும் ஐயோ விடுங்க சாமி. சாமின்னு பார்த்தா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது.